வணக்கம். தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். சன் டிவியில் தெய்வ மகள் சீரியலில் வில்லியாக நடித்திருக்காங்களே காயத்ரி, அவர்கள் உண்மையிலேயே வில்லியா? அதை பற்றி தான் நாம் இன்று ஒரு சிறு குறிப்பு பார்க்க இருக்கிறோம். காயத்ரியின் உண்மையான பெயர் ரேகா குமார். இவர் கிட்டத்தட்ட 17 வருடங்களாக சின்னத்திரையில் நடித்திருக்கிறார். இவரது சொந்த ஊர் பெங்களூர். இவர் BA மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படித்துள்ளார். காயத்ரிக்கு பயணம் செய்வதுனா ரொம்ப பிடிக்குமாம். எந்த இடத்திற்கு போனாலும் ஹேண்ட்பேக்கும் மற்றும் செருப்பு வாங்குவதற்கு இவருக்கு பிடிக்குமாம். எவ்வளவு விலை என்றாலும் வாங்கிவிடுவேன் என்று கூறுகிறார் காயத்ரி. அவருடைய அம்மா என்னை சீரியலில் நடிப்பதற்காக ஒரு இயக்குநரிடம் அழைத்து சென்றார். காயத்ரியை பார்த்ததும் டைரக்டர், என்னம்மா நீ இவ்வளவு குள்ளமாக இருக்கியே, ஒழுங்கா நடிப்பியா என்று கேட்கப் போக ஏமாற்றத்துடன் திரும்பி வந்துவிட்டாராம் காயத்ரி. படிப்பு முடிந்த பிறகு அதே இயக்குநரிடம் ஒரு அழைப்பு வந்ததாம். நான் மலையாளத்தில் முதலில் சேச்சியம் என்ற தொடரில் நடித்தேன். அந்த தொடர் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி கிட்டியது. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் சீரியலில் நடிக்க வாய்ப்பு வந்தது. கதாபாத்திரத்தை தவிர அண்ணி, அக்கா, அம்மா என பல கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறேன். நான் இரவு பகல் பார்க்காமல் எல்லா நேரங்களிலும் வேலை பார்த்திருக்கிறேன். என் வீட்டில் வேற யாரும் சினிமா துறையில் நடிக்கவில்லை. நான் முதலில் நடிக்க வந்துள்ளேன். கர்நாடகத்தில் நடிக்கும்போது எனக்கு நல்ல பேர் கிடைத்தது. நான் சீரியலில் மட்டும்தான் வில்லியாக நடிக்கிறேன். நிஜத்தில் நாங்கள் நல்ல ஆக்டர்ஸ் என்று கூறுகிறார் காயத்ரி. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. என் கணவர் பெயர் வசந்த்குமார். அவர் பிரபல நடன இயக்குனர். நாங்கள் இருவரும் லவ் மேரேஜ் செய்து கொண்டோம். இப்பொழுது எங்கள் இருவருக்கும் செல்ல மகள் இருக்கிறாள். அவள் பெயர் பூஜா. தற்பொழுது 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நான் திருமணத்திற்கு பிறகு நடிக்க மாட்டேன் என எல்லோரிடம் சொல்லியிருந்தேன். வாய்ப்புகள் வந்து கொண்டிருந்த காரணத்தினால் நான் நடிக்கப் போறேன் என என் மாமியாரிடம் அச்சத்தோடு சொன்னேன். அவர்கள் உனக்கு எது பிடிக்குமோ அதே செய் என்று சந்தோஷத்தோடு கூறிவிட்டார்களாம். காயத்ரிக்கு பிடித்த ஹீரோ ராஜ்குமார், ரஜினிகாந்த், மம்புட்டி, அமிதாப் பச்சன் என ஒவ்வொரு டாப் ஹீரோக்கள் தான் இவருக்கு பிடிக்குமாம். நான் 1996 முதல் இப்பொழுது வரை எந்த துறையிலும் ஆண்களை பார்த்து பயந்ததே இல்லை என்று சொல்கிறார் காயத்ரி. இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.